ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் யுகிதா. இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, புதிதாக தோன்றியுள்ள தமிழக வெற்றி கழக மாநாடை பற்றி தான் பேச போகிறோம். கட்சி ஆரம்பித்த உடனே அந்த கட்சியோட தலைவர் விஜய் கட்சியோட மாநாடை நடத்துறதுக்கு திட்டமிட்டார். ரசிகர் மன்ற கூட்டம்னா உடனடியாக பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் அரசியல் மாநாடுல கொஞ்சம் பயம் இருக்கும்ல. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கு. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடுக்கு மட்டும்தான் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. அதாவது 21 கேள்விகளும் 33 நிபந்தனைகளும் காவல்துறை சார்பாக வைக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் யாராவது புதுசாக கட்சி ஆரம்பிச்சாலோ இல்லது மாநாடு நடத்தினாலோ காவல்துறைகளும் அரசியல்வாதிகளும் அவ்வளோக்கா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் சாரோட மாநாடு அப்படி இல்லை. தமிழ்நாடோட ஆட்சியே மாறக்கூடிய சூழ்நிலையில தானே கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ பயம் இருக்காதா பின்ன? அதனாலதான் அந்த கட்சியோட மாநாடுக்கு அவ்வளோ ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. மாநாடு நடத்துவாரா மாட்டாரா, கட்சியை நடத்துவாரா மாட்டாரா அப்படின்னு எல்லா எதிர்கட்சி அரசியல்வாதிகளும் சாப்பிடாம தூங்காம எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. திருச்சி பொன்மலையில இப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுனால விஜய் சார் வேற ஒரு இடத்த பார்க்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே ஒரு பிரம்மாண்டமான இடத்த மாநாடுக்காக தேர்வு செஞ்சாங்க. காவல்துறை சார்பா அந்த மாநாடை நடத்த முடியாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனை முயற்சிகளும் தமிழக அரசு எடுத்துச்சு. இது தமிழக அரசு மறுக்கவே முடியாது. ஏன்னா காவல்துறை தமிழக அரசு கையில தான் இருக்கு. தமிழக அரசுக்கு தெரிஞ்சுதான் எல்லா விஷயமும் நடக்குது அப்படின்னு உலகறிஞ்ச விஷயம். காவல்துறை கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிச்சு அவர்களை திருப்திப்படுத்தி அதுக்கப்புறம் தான் மாநாடுக்கு தேதி குறிச்சாரு விஜய் சார். அக்டோபர் 27 விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துறதுக்கு அறிவிச்சாச்சு. இது வரைக்கும் நான் பேசினது எல்லாமே டிவியில் பார்த்தது, நியூஸ் பேப்பரில் படித்தது, நீங்கள் கேள்விப்பட்டது, நீங்கள் படித்தது, சமூக வலைத்தளங்களில் பார்த்தது, இதெல்லாம் தான் நான் பேசியிருக்கேன். விஜய் சார் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்சியோட பேர் வேற யாராவது வச்சிருக்காங்களா இல்லையான்னு தீர விசாரிச்சுட்டு தான் அவரோட கட்சிக்கு பேர் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கொடி, அந்த கொடியில உள்ள கலர்ஸ், அதுல உள்ள சின்னங்கள் வேற யாராவது வச்சிருக்காங்களா, யூஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தானே அவர் வச்சிருப்பாரு. இப்போ அந்த கட்சியோட பேரை எடுத்துக்கோமே, இந்த பேரை ஆல்ரெடி எல்லாரும் யூஸ் பண்ணிருக்காங்களே, இந்த பேர் அந்த கட்சியில யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த கட்சியில யூஸ் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க. இப்போ அந்த கட்சியோட கொடி இருக்கட்டுமே, அதுல உள்ள கலர் அது ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த சின்னத்துல நான் பார்த்திருக்கேனே, இந்த சின்னத்துல பார்த்திருக்கேனே. அதுக்கப்புறம் அதுல உள்ள உருவம் யானை, அது ஆல்ரெடி ஒரு சின்னத்துல யூஸ் பண்ணிட்டாங்க. இதுவா, ஐயோ நல்ல வேலை என்னோட சின்னத்தை யூஸ் பண்ணல, அப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்களே. அவருக்கு எதுவுமே தெரியாமையா அவர் எல்லாமே வச்சிருப்பாரு. உங்களை போல ஒரு நெட்ல இப்படி பார்த்துட்டு இதுதான் என்னோட கட்சியோட சின்னம் அப்படின்னு அறிவிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க தான் அறிவாளி, விஜய் அடி முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன். கட்சியோட பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், கட்சியோட கொடி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், விஜய் தான் அறிவிச்சாரு. விஜய் அந்த பிரச்சனையை பார்த்துப்பாரு. நீங்க ஏன் வாயிலையும் வயிற்றுக்களையும் அடிச்சுக்கிறீங்க? சரி, ஒரு வழியா கட்சியோட பேர் பிரச்சனையும் கொடி பிரச்சனையும் தீர்த்துட்டாரு. இப்போ மாநாடு நடத்தலான்னு திட்டமிட்டாரு. மாநாடு நடத்துறாருன்னு தெரிஞ்ச உடனே, ஐயோ இங்கேயா மாநாடு நடத்துறீங்க, அங்க இட வசதியே இருக்காதே, இங்கேயா மாநாடு நடத்துறீங்க, அங்க கார் பார்க்கிங் வசதியே இருக்காதே, இங்கேயா மாநாடு நடத்துறீங்க, அங்க வெயில் அடிக்குமே அப்படின்னு நீங்க ஏன் நிம்மதி இல்லாம இருக்கீங்க? விஜய் சார் எவ்வளவு நிம்மதியா கெத்தா இருக்காரு. ஏன் தெரியுமா? பிளானிங் இல்லாம அவர் எந்த ஒரு விஷயமே பண்ண மாட்டாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி இன்னைக்கு அரசியல்வாதி அப்படின்னு அவரை நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல, அவர் என்னைக்கு ஓட் பண்ணாரோ அன்னிலேருந்தே அவர் அரசியல்வாதி. உங்களுக்கு தெரியலன்னா சர்கார் பட ஆடியோ லான்ச்சை பாருங்க, தெரியும். யாருக்குமே எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும், உங்களுக்கு தெரியாத விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விஜய் சார் மொத நடிக்க வரும்போது அவருக்கு நடிக்க தெரியுமா தெரியாதா, டான்ஸ் ஆடுவாரா மாட்டாரா, அவர் முன்னேறுவாரா மாட்டாரா அப்படின்னு யாராவது ஏதாவது யோசிச்சிங்களா? இல்லைல்ல, அவர் எக்கோடா கெட்டு போட்டோம் என்னமோ பண்ணட்டும் தானே விட்டீங்க. ஆனால் வளர்ந்து வந்தாரா? சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக வளர்ந்து வந்தாரா? அதே போலதான் அவர் அரசியலில் விட்டுருங்க. அவருக்கு தெரியும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அடுத்த அடி என்ன வைக்கணும், என்ன செய்யணும் அப்படின்னு.
அதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு அரசியல் நடத்த தெரியுமா, நடத்த தெரியாதா, கட்சி நடத்த தெரியுமா, நடத்த தெரியாதா, கட்சியில உள்ள நிர்வாகிகள் நல்லவங்களா கெட்டவங்களா, லஞ்சம் வாங்குவாங்களா லஞ்சம் வாங்க மாட்டாங்களா, இதெல்லாம் யோசிக்காதீங்க. அந்த கட்சியில வர நல்லதும் கெட்டதும் விஜய் சாருக்கு மட்டும்தான். தட்ஸ் ஒன் மேன். ஸோ அவரெல்லாம் பார்த்துப்பாரு. உங்களுக்கு உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா விஜய் சாருக்கு ஓட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா எதிர்க்கட்சிக்கு ஓட் பண்ணி அவங்கள முன்னேற விடுங்க. நீங்க இப்ப என்ன நிலைமையில இருக்கீங்களோ அதே நிலைமையில தான் இருப்பீங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாடுக்கு அடுத்த ஒரு புதிய ஒரு கட்சி வரணும், புதிய ஒரு முதலமைச்சர் வரணும் அப்படின்னா விஜய் சாருக்கு ஓட் பண்ணுங்க. நான் வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம், அவர் எனக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுப்பாரு அப்படின்னும், இல்லை அவர் கட்சியில் எனக்கு ஒரு சீட் கிடைக்கும் அப்படின்னும், இல்லை எனக்கு ஃபாலோவர்ஸ் சேரும் அப்படின்னும், இல்லை நான் பப்ளிசிட்டி ஆவேன் அப்படின்னும், அப்படியெல்லாம் எந்த ஒரு ரீசனும் கிடையாது. நான் நல்லா யோசித்து பார்த்ததில் இதுக்கு முன்னால் இருந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து எந்த ஒரு நல்லதுமே பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்க்ஸ், மதுவிலக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே என்னோட கையெழுத்து வந்து மது ஒழிப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கடந்த ஒரு 3.5 வருஷம் ஆயிருக்குமா, என்ன பண்ணிட்டாங்க? மதுவை ஒழிச்சிட்டாங்களா? இல்லை, அது பாட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை இவர் ஆட்சிக்கு வந்த உடனே அது மாறுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நானும் திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் திமுகவுக்கு ஓட்டு போடுறேன். அவங்களோட ஆட்சியெல்லாம் எப்படி இருக்குன்னு 5 years பார்ப்பேன். அது நல்லா இல்லை அப்படின்னா திருப்பி அதிமுகவுக்கு போட்டிருக்கேன். அதிமுக இது சரியில்லை அப்படின்னா திமுகவுக்கு தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 கட்சியுமே மாற்றி மாற்றி தான் நான் போட்டிருக்கணும் ஒழிஞ்சு 3ஆவதா ஒரு கட்சியை நான் சூஸ் பண்ணல. இப்போ ரஜினி சார் வரேன்னு சொன்னாரு, அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையால வரல. கமல் சார் அரசியலுக்கு வந்தாரு, அவரும் கட்சியை வித்துட்டு போயிட்டாரு. இப்போ விஜய் சார் வந்திருக்காரு, ஸோ அவருக்கு தான் ஓட் பண்ணி பார்ப்போமே. அவர் ஓட் பண்ணி அவர் என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ விஜய் சாருக்கு ஓட் பண்ணுங்க. அப்புறம் வந்துட்டு 3ஆவதா ஒரு கட்சி உருவாகும் இல்லையா, அதனால மட்டும்தான். இப்போ உள்ள சூழ்நிலையில வந்து கட்சி வந்துட்டு எப்படின்னா சேஞ்சஸ் கிடையவே கிடையாது, எக்ஸ்சேஞ்சாக மட்டும்தான் இருக்கு. ஸோ அவர் ஒரு சேஞ்சஸாக இருக்கலாமே, அதனால மட்டும்தான். 2026ல் விஜய் சார் தான் முதலமைச்சராக வர போறாரு. அந்த நம்பிக்கையில தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டிருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்தடுத்து புது புது விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து தெரிவிப்பேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுகிதா.